ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய டீலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீல் நமக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சைனாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பு அவங்களுக்கு எகென்ஸ்டாக கிட்டத்தட்ட 100% டேரிஃப் அறிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே அவங்களுக்கு 30% இருந்த நிலையில் இவர் 100% அறிவிச்சு கிட்டத்தட்ட 130% அவங்க டேரிஃபாக மாற்றிருக்காரு. ஸோ இதனால் கிட்டத்தட்ட யூஎஸில் அவங்களோட ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நிறையாவே ஒரு லாஸில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு யூஎஸ் எடுத்திருக்க இந்த முயற்சிக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனாவோட பிரசிடென்ட்டான பெய்ஜிங் என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த ரேர் எர்த் மெஜர்ஸ்க்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர்றாரு. ஸோ உண்மையிலே சைனா பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த மூவ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உலகத்திலேயே மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சைனாவிலேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 50% மேலே ரேர் எர்த்ஸ் ஆன மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டில் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அவங்க மற்ற நாட்டுகளை அவங்க கைக்குள்ள வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மற்ற நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த டேரிஃப் இந்த ட்ரேட் வாரில் இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அது எந்த விதத்தில் அமைய போகுது, எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக காமனாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அதிகமாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட அந்த ஃப்ளைட் ஜெட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த அனைத்து விஷயங்களையுமே வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில் ரொம்பவே குறியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கிற அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக சைனாவில் தான் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சைனாவுக்கு எதிராக இந்த 100% டேரிஃபை அறிவிச்சதுனால, ஸோ அவங்க சைனா அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டது ரெஸ்ட்ரிக்ஷனால் யூஎஸ்க்கு அந்த மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யூஎஸ்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மற்ற நாடுகளை அணுகிறது தான். ஸோ மற்ற எங்கெங்கெல்லாம் அதிகமாக இந்த மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதோ அந்த நாடுகளை அணுகிறது தான். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு நல்ல டீல் கொண்டு வரலாம், மற்ற நாடுகள் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எடுத்த முடிவில் தான் முதலாவது பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா கூட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒப்பந்தம் டீல் போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஸோ குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டரான ஸ்ரீவத் ஷா ஒரு புது பிளானை போடுறாரு. அதாவது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக நம்ம இந்தியா கூட ஒரு நல்ல டீல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா யூஎஸுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா சைனா அந்தளவுக்கு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்ததுனால ஸோ வந்து யூஎஸ்க்கு வந்து ரொம்பவே பெரிய பின்னடைவில் இருக்காங்க. இந்த ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்பவே லாஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு மற்ற நாடுகளை அவங்க அணுகிறது தான் ஒரு சின்ன வாய்ப்பு. ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்தியாவை அணுகிறப்போ ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டீல் கொடுத்து, இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அவங்க யூஎஸில் பார்த்திங்கன்னா 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேரிஃபை குறைக்கிற விதமாக இந்தியா கிட்ட நம்ம ஒரு நல்ல டீல் பேசலாம், அவங்கள்ட்ட அந்த நமக்கு தேவைப்படுற பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறார். டீல்னால இந்தியாவுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு அறிவிச்சிருக்க அந்த டேரிஃப் 50%லேருந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது நம்ம நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மினரல்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கிற அனைத்து விதத்துலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டேரிஃப், அதாவது 50% வந்து கீழே குறையிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்க போகுதுங்க. ஸோ இந்த டேரிஃப் இந்த டீல் நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து வச்சுருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த சொத்துரிமையாக இருக்கட்டும், இந்த காப்புரிமையாக இருக்கட்டும், இந்த இ காமர்ஸ், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏற்கனவே ரெட் லைனில் இருக்காங்க. ஸோ அந்த ரெட் லைனை வந்து இந்தியா வந்து இறுக்கமாக கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அந்த ரெட் லைனை வந்து மெயின்டைன் பண்ணி ஹோல்டன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதற்கு இடையில் இந்த டீல்னாலேயும் இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எந்த ஒரு இடையூறும், அதாவது அவங்க சைனாக்குலேருந்து நமக்கு எந்த ஒரு நெகட்டிவான எந்த ஒரு விஷயங்களும் அமையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. யூஎஸ் என்னதான் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங்கில் அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே இந்தியா சில விஷயங்களில் யூஎஸுக்கு நல்ல ஒரு காம்படிஷனாகவே இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்புரிமையாக இருக்கட்டும், இந்த பால், அதாவது இந்த மானிய விலையில் கிடைக்கிற விலையில் இந்தியா வந்து ரொம்பவுமே நல்லா ஒரு ஃபோக்கஸ்டாக மக்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கணுங்கள உறுதியாக இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயம் வந்து யூஎஸுக்கு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாகவே இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த டீலில் இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸில் என்னதான் ஒரு நல்ல விஷயங்கள்
அவங்க கொண்டு வந்தாலும் இல்லை டீல் போட்டாலும் அமெரிக்காவும் ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு குறியாக இருக்காங்க. அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து மிக குறைந்த விலையிலே இம்போர்ட் பண்ணுறதுக்காக விரும்புறதுனால ஸோ யூஎஸ்க்கு வந்து அதில் அவங்களுக்கு பெருசாக லாபங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ யூஎஸ் இந்த விஷயத்தில் என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிகமாக அவங்களுக்கு இந்த இம்போர்ட்டில் அதிகமான ஒரு லாபம் கிடைக்குதோ, அதாவது அவங்க உள்நாட்டுக்குள்ளேயோ இல்லை வெளிநாட்டில் எங்கெல்லாம் அதிகமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற வகையில் இருக்குதோ அவங்கள்ட்ட மட்டும் இந்த மெடிசன்ஸ் டீலை வச்சுக்கிறதாகவும் இந்தியாவுக்குள்ள மேக்ஸிமம் இந்த டீலை வந்து அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக அதாவது இந்த மெடிசன்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்யூச்சரில் வேணால் இது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு கூட எதிர்பார்க்கலாம். இந்த டீல்னால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ் அறிவிச்சிருக்க அந்த டேரிஃப் 50% டேரிஃபான இந்தியாவுக்கு அறிவிச்ச அந்த 50% டேரிஃப்லேருந்து குறைஞ்சது 16லேருந்து 18% அவங்க குறைக்க போகிறதாகவும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலுக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவிலேருந்து நம்மளுடைய ட்ரேடரான ராஜேஷ் அகர்வாலால் ஒரு டீம் வந்து ஏற்கனவே நியூயார்க்கை அமைச்சு இதற்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டீலை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 15 மற்றும் 17 அக்டோபர் 15, 17 திரும்பவும் இந்தியாவிலேருந்து ஒரு 3 சீனியர் ட்ரேடிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த டீலு பேசுறதுக்காக அவங்க யூஎஸ்க்கு அமைச்சிருக்காங்க. இந்த டீலை எப்படியாவது நல்ல விதமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னும் இந்தியாவும் சரி யூஎஸும் சரி 2 பேருமே ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க அந்த நல்ல வாய்ப்பை இந்தியா கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இந்த டீலில் 100% ஓகே பண்ணுறதுக்கு யூஎஸ் ப்ளஸ் யூஎஸ்ஆர் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த மற்ற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆயிலாக இருக்கட்டும், எல்என்ஜியாக இருக்கட்டும், இந்த விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த டேரிஃப் விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. ஏன்னா இந்தியாவுக்கு ஆயில் எல்என்ஜிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்போர்ட்டிங் ப்ராடக்ட் ஆகும். அதாவது மற்ற நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்துலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்துக்கு அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யூஎஸ்ஆ சொல்லியிருக்காரு. இந்த டீலுக்கு முன்னாடியாக யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கு இருக்கிற அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2024 மற்றும் 25க்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவிலேருந்து 16% எக்ஸ்போர்ட் பர்சன்டேஜும் ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 6% மேலே இம்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 131 பில்லியன் பக்கம் இந்த பிஸ்னஸ் ட்ரேடிங் ஆனது நடந்திருக்கு. ஸோ இந்த டீலிங் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த 191 பில்லியன்ங்கிற மதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 500 பில்லியனாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஜாக்பாட் தான் சொல்லணும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு முடிவை எடுத்தாங்க இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த டீல் முடிஞ்சு ஓகே ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2030க்குள்ளே 500 மில்லியன் அந்த ட்ரேடிங் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ திடீர்னு யூஎஸ் வந்து முதல்ல இந்தியாவை வந்து ஏன் இந்த பிரச்சனையில் அவங்க வந்து நம்மளை நாடுறாங்க? இதனால இந்தியாவுக்கு பெனிஃபிட் என்னதான் இருந்தாலும் யூஎஸ்க்கும் இதில் பெனிஃபிட் இல்லாமல் பண்ணலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டாலர்ஸ்ங்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அதாவது அவங்க டாலர்ஸில் இருக்கிற அந்த ட்ரேடிங் அந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த டீலை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து போடுறதுனால அவங்களுக்கு ஆர்பிஐ பேங்க்லேருந்து ஸோ இந்த டாலர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ்க்கான அந்த வர்த்தகம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ யூஎஸும் சும்மா அந்த முடிவை வந்து இந்தியாவுக்காக கொடுக்கல, யூஎஸும் ஒரு நல்ல பிளானோடு தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த டாலரில் இருக்க அந்த வர்த்தகத்தை குறைஞ்சிட்டு இருக்கிறத இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த டீலை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக பார்க்குறாங்க. ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக அமைஞ்சு அப்படின்னா யூஎஸ்க்கும் சரி இந்தியாவுக்கும் சரி 2 நாடுகளுக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் அமையும். இது 2 நாட்களுக்கு நல்லபடியாக அமையுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரீசெண்டாக போயிட்டு இருக்கு இந்த ட்ரேடிங் வரனால ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ சைனாவும் அவங்க சைட்லேருந்து தரப்புலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான முடிவு எடுத்து அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், சைனாவுக்கு ஆப்போசிட்டாக யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு 100% டேரிஃப் அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதே நேரத்தில் இந்தியாவும் இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்தியா வந்து அடுத்த கட்டத்திற்காக எக்கனாமிக்கில் நல்ல உயரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. டீல்னால இந்தியாவும் சரி இந்தியாவில் வேலை அதாவது அந்த சிறு தொழில் குறு தொழில் அனைத்துமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.